அங்க கோலம் போட்டுட்டு இருக்கா பாரு, அவதான் என்னோட ஆளு. அங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு. சரி, அங்க பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு. அப்படியே சும்மா செல்ல மாதிரி இருக்கா. ஒருவேளை அவர் திரும்ப வந்துட்டாரா? யார் வந்தா நமக்கு என்ன, நாம நம்ம வேலையை பார்ப்போம். இப்ப பாரு, அவ என்ன சுத்தி சுத்தி தேடுவா பாரு. எங்க உன்னை சுத்தி சுத்தி பாப்பான்னா பார்க்கவே இல்ல. என்ன கதை அடிக்கிறியா? பாருடா பாப்பாடா. ஐயோ, தேவ செஞ்சு திரும்ப என் மனத்தை வாங்கிடாதா. என்ன டேய் முறைக்காதடா. ஒரு தேவதையை பார்க்கணும்னு வச்சுக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி பாப்பலாம். வேற வழி. டேய் வாடா. டேய் 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 பாத்துடா, எங்கடா இழுத்துட்டு போற? என்ன டேய் மச்சி, நான் சொன்ன டைலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எதையும் மறக்காம அப்படியே தேவதை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி எடுத்து சொல்லணும். ஓகே ஓகேடா மச்சான். ஓகே. அதெல்லாம் ஓகே. ஆனா தேவதன் சொல்ற பத்தியா, அதுதான் என்னால தாங்க முடியல. அவ மட்டும் சுமார் மூஞ்சி குமாரியா இருக்கட்டும், அவனை செத்தடா நீ. மச்சி இங்க வா. இத பாரு, எல்லாருக்குமே அவங்கவுங்களோட ஆளு தேவதமா தான் தெரியுவா. ஆனா ஏன் ஆளு அப்படி இல்ல. அப்ப எனக்கு மட்டும் தேவதையா தெரிய மாட்டா. பாக்குற எல்லாருக்குமே தேவதையா தான் தெரியுவா. அவள மத்தவங்க முன்னாடி எல்லாம் வர்ணிக்க கூடாதுல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. பார்க்க தானே போறேன் போன ஜென்மத்துல உன் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. சரி சரி, இங்க பாரு, டைம் ஆச்சு. நீ ஃப்ரண்ட்ல வந்துரு, நான் பின்னாடி வெளியா வந்துடுறேன். சரியா? சரி. அம்மா தாயே, அகிலாண்டேஸ்வரியே, காசை உண்டியல்ல போட்டுருங்க. சரிங்க. என்னோட ஆள் எப்படி இருக்கா? மச்சி சாத்விகண்டா. சொன்னல. சரி சரி, பேசு பேசு பேசு. இப்பயா பேசு. டேய் பயமா இருக்குடா. புண்ணும் கொளுத்து நினைச்சு கொன்றுவேன். சொல்லு. சரி சரி இரு. அம்மா தாயே, அந்த ரோஜா பூலாம் உனக்கு இல்ல, உனக்கு பணிவிட செய்ய வந்த துர்காக்கு தானு. என் ஃப்ரெண்டு ரிஷி எனக்கு புரிய வச்சு இல்ல 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 இல்ல, துர்காவுக்கு ரிஷி எப்படி புரிய வைப்பான்? மச்சான் ஓகேவா? ஓகே ஓகே, சொல்லு சொல்லு சொல்லு. என் ஃப்ரெண்டு ரிஷி கிட்ட ஏதாவது பேசினாலாவது சொல்லி புரிய வைப்பான். ஆனா துர்கா ரிஷிய பார்த்தாலே 10 ஸ்டெப் பேக்ல போயிடறாளாம். அதான் நீதான் எப்படியாவது என் லவ் எடுத்து சொல்லி இல்ல 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 ரிஷியோட லவ் எடுத்து சொல்லி புரிய வச்சு அவனை லவ் பண்ண வைக்கணும். தேங்க்யூடா. என்ன ஆத்தா புரிஞ்சுதா? எங்க அவரு? யாரு? நடிக்காதீங்க, உங்க ஃப்ரெண்டு தான்.
ரிஷிலாம் வரலீங்க, நான் மட்டும்தான். மறைஞ்சது போதும், கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஏங்க, நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறது? என் உயிரை ஒரு தடவை நெருப்புல இருந்து காப்பாத்திட்டு இப்படி தினம் தினம் சாகடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. இதுக்கு நீங்க என்ன காப்பாத்தாமலே விட்டுருக்கலாம். நானும் நெருப்புலயே பொசுங்கி செத்திருப்பேன். ஏங்க இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க. நீங்க தேடுற உங்க பூர்வ ஜென்ம அமராவதி நான் இல்ல. இந்த கோவில், இந்த மக்கள், என்னோட கை வைத்தியம், இதுதான் என்னோட வாழ்க்கை. இது மட்டும்தான் என் வாழ்க்கை. அதை விட்டுட்டு உங்க கூட நடிக்கிறது, உங்களை காதலிக்கிறது, இது எதுவுமே எனக்கு வேண்டாம். கொஞ்சம் யோசிங்க. புரிஞ்சுக்கோங்க. துர்கா, தாயே உன் பாதார விந்தங்களே சரணம். ரிஷி ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதிபதி சுக்கிரங்கிறதால இப்ப குரு பார்வையும் சூப்பரா இருக்கு. ரிஷிக்கு பேரும் புகழும் தன்னால வரும். இதெல்லாம் தெரிஞ்ச கதைதான். முதல்ல மது ஜாதகத்தை எடுத்து பாருங்க. 2 பேருக்கும் என்ன பொருத்தம்னு சொல்லி தொலைங்க. மது ஜாதகத்தையும் கொடுமா? ஆ. உங்கம்மா உச்சிமணிய ஜோதிட குல திலகம்னு சொன்னதுல இருந்து ஓவரா பில்டப் பண்றானே. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிறானே. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன ஜோசியரே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம். இந்த ஜாதகக்காரனோட மனசுக்குள்ள பல போராட்டங்களை சந்திக்கணும்னு கட்டங்கள் காட்டுது. அதே மாதிரி இந்த ஜாதகக்காரன் ஜென்ம எடுத்ததற்கு சில காரணங்களும் இருக்கு. இப்ப நான் சொல்றது எல்லாரும் மனசும் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், இந்த 2 ஜாதகமும் பொருந்தாது. தம்பிக்கு தோஷம் இருக்கு. ஜாதகப்படி இந்த கல்யாணம் நடக்காது. என்ன இப்படி சொல்றீங்க? எங்க அம்மா மதுதான் மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஐயா, அத்தையுடைய ஆசை நிறைவேறணும். ஏதாவது ஒரு தேதியை குறிச்சு கொடுங்க. சுந்தர் தம்பி, ஏற்கனவே இங்க பல பிரச்சனைங்க இருக்கு. இப்ப இதுல இது வேறயா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஜாதகம் பொருந்தலன்னா விட்டுறணும். தப்பான தேதியை குறிச்சு கொடுத்து 2 பேரோட வாழ்க்கையும் கெடுத்துடக்கூடாது. அப்படின்னா வேற வழியே இல்லையா? சாமி வணக்கம். சாமி வணக்கம் தம்பி. உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? அன்னைக்கு என் மச்சான் ரிஷியோட ஜாதகத்தையும் அந்த பொண்ணு மதுமிதாவோட ஜாதகத்தையும் கொண்டு வந்து காமிச்சேன்ல, அந்த விஷயமா. அதான் 2 ஜாதகம் பொண்ணா அன்னைக்கே சொல்லிட்டேனே, மறுபடியும் சந்தேகமா?
எத்தனை தடவை கேட்டாலும் அதே பதில் தான். ரிஷியோட ஜாதகம் நன்னா இருக்கு, ஆனா அசுர ஜாதகம் அந்த பொண்ணோடது. 2 ஜாதகத்துக்கும் ஜென்மப்பாக அதுவும் மணி இருக்குது பாருங்க. அப்பாடா, இந்த வார்த்தையை எத்தனை தடவை கேட்டாலும் என் காதுல தேன் ஊத்துற மாதிரி இருக்கு சாமி. இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு இதே விஷயத்த அப்படியே எங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் தெளிவா போட்டு உடைச்சிடுங்க. நான் எப்ப அங்க வந்து உடைக்கணும்? 2000 நோட்டு, ஒரு 5 நோட்டு அப்படியே என் பாக்கெட்ட உறுத்திக்கிட்டே இருக்கு. எங்க வைக்கணும்னு தெரியல. யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. ஆஹா, தம்பி ரொம்ப நல்லவாளா இருக்கு. நான் என்ன பண்ண சொல்லுங்கோ. எங்க வரணும் சொல்லுங்க, வந்துடுறேன். நாளைக்கு காலையில நானே வந்து கூட்டிட்டு போறேன். பேஷா வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். விடப்பா, நாளைக்கு தானே, கண்டிப்பா வந்துடுறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனதிலே விதைத்தவன் நான் நான் நான். யாருமா நீங்க? நீ யார பத்தி பேசிட்டு இருந்தியோ அந்த மதுமிதா நான் தான். லுக், நான் அதிகமா பேச டைம் இல்ல, விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன நீ பாட்டுக்கு வந்தா ஏதோ பேசிட்டு இருக்க? ஏய், பேசிட்டு இருக்கேன்ல, மரியாதை இல்லாம குறுக்க பேசுற. நான் பேசுறது மட்டும் கேட்கணும், இல்ல காது இருக்காது, பேசுறதுக்கு வாயும் இருக்காது. நல்ல புள்ளையா நான் சொல்றத கேட்டேன்னா உனக்கு தான் அந்த 2 லட்சம். 2 லட்சமா? தெய்வமே, என் ஜாதகம் நல்லா இருக்கு இன்னைக்கு. அத குடுங்கோ, என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. என் நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க, குடுங்கோ. நீங்க என்ன மனசு நினைக்கிறோ அது பேஷா நடக்கும். நடந்தே ஆகணும். அம்மா, ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. பூர்வ ஜென்ம முதல் தாரம் இந்த பூலோகத்துல வாழறதுனால அதை கழிக்கணும். அந்த ஜீவனை அழிச்சாத்தான் இந்த கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி தோஷங்களுக்கு திருமணிஞ்சர் கோவில்ல பரிகாரம் பண்ணலாம். இவ்ளோ பிரச்சனை இருக்கிறது தெரியாம நாங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். சரி, இனி நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். ஏதோ பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன பரிகாரம்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நிறைஞ்ச அமாவாசை நாள்ல திருமணஞ்சேரி கோவில்ல வாழைமரத்துக்கு ரிஷியை விட்டு தாலி கட்ட வச்சு, அதுக்கப்புறம் அறிவாளால் அந்த வாழைமரத்தை 2ஆ வெட்டி போட்டா, அதுக்கப்புறம் அந்த பழைய உறவு விலகி போயிடும். 2ஆம் தாரமா நினைச்சு இவங்களை கல்யாணம் பண்ணலாம். அப்படி பண்ணினா எந்த தடங்களும் வராம சுபிட்சமா இருக்கும். ஜோசியரே, கிட்டத்தட்ட 10 நாளா என் மனசுல இருந்த குழப்பம் இன்னையோட போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா சுந்தருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சுந்தர், நீ வாழ்க்கையில பண்ண ஒரே உருப்படியான வேலை இதுதான். நீங்க பாராட்டிட்டீங்க, இவ போராட்ட போறா. ஆமா ஆண்டி, சுந்தர் அண்ணாவுக்கு என் மேலயும் நம்ம வீட்டு மேலயும் எவ்வளவு அக்கறை இருக்குன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு. இல்ல அப்பர்ணா? ஆ? ஆ, ம். ஆ
காவேரி, என்ன நெஞ்செரிச்சலா இருக்கா? இல்ல இல்ல, நெஞ்சில சூடு வச்சேன்ல, அதான் எரிச்சலா இருக்கான்னு கேட்டேன். ருத்ரையா, ருத்ரையா, ஆ, ஆ, அம்மா சொல்லுங்கம்மா. என்ன பகல் கனவு? அதுக்குள்ள கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம்மா, எப்படி நடக்கும்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் இனி நல்லபடியாவே நடக்கும். நல்ல நியூஸ் சொன்ன ஜோசியருக்கு நல்ல அமௌண்டா கொடுத்து விடுங்க. ஆ, சரிங்கம்மா. ஐயா, அம்மா நீங்க நான் வாங்க. உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. வாங்க. ஏண்டா மறுபடியும் இந்த கோயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டு இருக்க? அப்படிங்க என்னதான் இருக்கு? கொஞ்சம் பேசாம வரா. நீ என்னை காண வரும் ஓரிரு நாழிகை கூட இப்படி யோசித்துக் கொண்டே வந்தால் நான் என்னவென்று பேசுவது அமராவதி? தங்களை மணப்பதாக நான் கனவு காண்பது காணல் நீராகவோ அல்லது கடல் நீராகவோ தான் இருக்கும். அதை பருக இயலாது. இது என் அம்மா எனக்கு அணிவித்தது. சரி, அதை ஏன் கழட்டினீர்கள்? நீ எனக்கு அணிவித்த பாசிமணியை கண்டார்கள். இது உன் கழுத்துக்கு பொருந்தவில்லையே என்று கூறினார்கள். பின்பு கலட்டவும் சொன்னார்கள். நான் கலட்டவில்லை. ஆனால் இதை அணிந்ததிலிருந்து 2 மாலைகளும் உரசி சண்டை போட்டுக் கொள்கின்றன. சண்டையில் தற்பொழுது பாசி மாலை ஜெயித்து விட்டது. முத்து மாலை தோற்றுவிட்டது. எதற்கு எனக்கு அணிவிக்கிறீர்கள்? ஆ, என் அன்னை எனக்கு அணிவித்தது ஆடம்பரம்தான். நீ எனக்கு அணிவித்தது அன்பு. ஆயினும் அப்பப்பா, போதும் என் தாரமே, போதும். என் அன்னை முத்து மாலையை பற்றி கேட்க மாட்டார். மேலும் இது போல் பல மாலைகளை எனக்கு அணிவித்திருக்கிறார். அனைத்தையும் நான் தானம் செய்திருக்கிறேன், தொலைத்தும் இருக்கிறேன். போதுமா? ஏன் எனக்காக அனைத்தையும் துறக்க தயாராக இருக்கிறீர்கள் மன்னா? ஏன் எனக்காக நீ எதையும் துறக்க மாட்டாயா? என் உயிரையும் துறப்பேன் உங்களுக்காக. மனதில் இவ்வளவு காதலை சுமந்து கொண்டு ஏன் உனக்கு இவ்வளவு நேரம் தேவையற்ற யோசனைகள்? காதல் தான் இறுதியில் ஜெயிக்கும் என்று புரிந்து கொண்டாயா? அதென்னவோ சரிதான் மன்னா. என் வீட்டில் நான் இந்த முத்துமாலையை அணிந்திருப்பதை யாராவது கண்டால் எனக்குத்தான் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். அதனால் இந்த முத்துமாலையை தாங்கள் ஒரு பெட்டியில் போட்டு புதைத்துவிட்டு சென்று விடுங்கள். நான் பகல் பொழுதில் வந்து எடுத்துக்கொள்கிறேன். சற்று இரு. ம். அந்த மாலையை கழட்ட.
நீ துயரமின்றி போய் வா, அச்சம் கொள்ளாதே. நான் நல்ல பகல் பொழுதில் வந்து எடுத்துக்கொள்கிறேன். சென்று வரவா? போய் வா அமராவதி. டேய் ரிஷி, டேய் இப்போ என்னடா பண்ண போற? சொல்லுடா.